அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் இனிய மாலை வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தா ட்ரேடிங் செக்ஷனில் மார்க்கெட் வைடாகவே இறக்கத்தை தான் கொடுத்துருக்கு. ஸோ இன்னைக்கு நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா 97 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அடிச்சு இறக்கிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 1.5% பேங்க் நிஃப்டி கரெக்ஷன் கொடுத்துருக்கு. இன்னைக்கு ஒரு 863 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ட்ரேடிங் க்ளோசிங் பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் தான் முடிச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு நல்லாவே ஒய்டாக பேங்க் நிஃப்டி போட்டு அடிச்சிருக்காங்க. ஸோ பேங்க் நிஃப்டி ஃபுல்லாகவே வேலி. ஸோ நல்ல ஒரு சரிவில் இருக்குது பேங்க் நிஃப்டி எல்லாமே. ஸோ இன்னைக்கு நிஃப்டி ஆட்டோ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 262 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கரெக்ஷன் தான். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 1% கரெக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ நிஃப்டி எஃப்எம்சிஜி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 123 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ நிஃப்டி ஐடி இன்னைக்கு ஒரு 199 பாயிண்ட் வந்து கரெக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ இதெல்லாம் ஆவரேஜாக தான் இன்னைக்கு நியூட்ரல் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு நிஃப்டி 50யோட கேண்டில் பார்ப்போம். ஸோ நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் மூவ்மெண்ட் தான். ஸோ இன்னும் கரெக்ஷனுக்காக வெயிட்டிங் தான் இருக்குது. நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் போயிட்டு இருக்கு. அகைன் ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா பையிங் கொடுத்துருக்காங்க. ஸோ பையிங் செல்லிங் ரொம்ப ப்ரெஷர் போக போக தான் அந்த மாதிரி ஆகிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப லெவல் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் மேலேயும் போகல, கீழேயும் இறங்கல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் ஆகிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி போவோம். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும்போது கண்டிப்பாக நம்ம உள்ளே போகலாம். ஸோ அது வரையும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கணும். ஸோ அவசரப்பட்டிங்கன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகாது. ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நியூஸோட உள்ளே போவோம். ஸோ எதனால் இன்னைக்கு பேங்க் நிஃப்டி இறங்குச்சு பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டி இறங்க காரணம் பார்த்தீங்கன்னா அன்செக்யூர் லோன் கொடுக்குறாங்க எல்லா பேங்க்குமே. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி நீங்கள் அடிச்சு இறக்கிருக்காங்க. ஸோ இந்த அன்செக்யூர் லோனால தான் மேக்ஸிமம் எல்லா சைடுமே ஒய்டாகவே பேங்க் நிஃப்டி ஃபுல்லாகவே கரெக்ஷன் நோக்கி போயிட்டு இருக்கு. ஸோ இதில் நம்மளுக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகிருக்க நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு ஃபர்தராக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கு எஃப்ஐஎஸ் அண்ட் டிஎஸோட டேட்டா வரல. ஸோ ஃபர்தராக இன்னைக்கு வரும்னு பார்த்தேன். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணால் வரல. ஸோ அதனால் நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பேங்க் செக்டரில் ஃபர்ஸ்ட் பங்கு போயிடலாம். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வங்கி பார்த்தீங்கன்னா கனரா பேங்க் தான். ஸோ கனரா பேங்க் இன்னைக்கு ஒரு கரப்ஷன் கொடுத்து தான் அகைன் பார்த்தோன்னா இம்ப்ரூவ் ஆச்சு. ஸோ நல்ல ஒரு கரப்ஷன்ல இருந்து அகைன் நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர் போயிடுச்சு. ஸோ பையிங் எல்லாருமே உள்ள கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ரிடெயில் இன்வெஸ்டர் தான் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதான் இன்னைக்கு வந்து நல்ல ஒரு கரப்ஷன் போயிட்டு மேலே ஏறி இருக்கு. ஸோ நல்ல லெவலில் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 137 கிட்ட ரன் ஆகிட்டு இருந்தது. ஸோ இன்னைக்கு க்ளோசிங் இதுதான். ஸோ நாளைக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. சப்போஸ் நாளைக்கு இறங்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு பார்த்தோன்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க் தான். ஸோ பஞ்சாப் நேஷனல் பேங்க்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 111 இன்னைக்கு ட்ரேடிங் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஒரு நல்ல லெவலில் கிடைச்சது, ஒரு 100 ரூபா கிட்ட கிடைச்சது. இந்த லெவலில் வரதுக்காக வெயிட் பண்ணிங்கன்னா வெயிட் பண்ண வேண்டாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த லெவல் நல்ல லெவல் தான். ஸோ பை பண்ண நினைக்கவங்க மினிமம் குவான்டிட்டி பை பண்ணிங்க. ஸோ இல்லை கம்மியாக ஒரு அமௌண்ட் வச்சிருக்கோங்க. ஸோ இதில் பை பண்ணிச்சுன்னா பை பண்ணுங்க. ஸோ நல்ல கரப்ஷன் இருக்குது பங்கு. ஸோ அகைன் கரப்ஷன் ஆக வாய்ப்பு அதிகம். அந்த செக்யூர் லோனால எல்லாமே இறக்கத்தை கொடுத்துட்டு ரொம்ப வாய்ப்பு அதிகம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பஞ்சாப் நேஷனல் பேங்க் கன்சிடர் பண்ண நினைக்கணும், தாராளமாக கன்சிடர் பண்ணுங்க. ஸோ ரொம்ப பெரிய டிஃபரன்ஸில் ஒரு 11 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த லெவலையும் கன்சிடர் பண்ணலாம். பட் இருந்தாலும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. நல்ல ஒரு லெவல் கரெக்ஷன் ஆக வாய்ப்பு அதிகம். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். நாளைக்கு மார்க்கெட் எப்படி அப் ட்ரெண்ட் ஆகுதா டவுன் ட்ரெண்ட் ஆகுதான்னு பாருங்கள். பார்த்துக்கிட்டு உள்ளே போங்க. அதுவரையும் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு யூனியன் பேங்க் தான் கொண்டு வந்திருக்கேன். யூனியன் பேங்க் நல்ல கரெக்ஷன் இருக்குது. ஸோ இந்த லெவலில் கன்சிடர் பண்ணுற நினைவுங்க, தாராளமாக கன்சிடர் பண்ணுங்க. ஸோ அடுத்த கட்ட சப்போர்ட் பிரேக் ஆச்சுன்னா நல்ல ஒரு சப்போர்ட். ஸோ அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த லெவல் வரும் வரையும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அடுத்த வீடியோலாம் போடும்போது கம்பல்சரி லெவல் பிரேக் ஆச்சுன்னா கூட உங்களுக்கு சப்போர்ட்டை நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த லெவலில் கன்சிடர் பண்ண நினைக்கிறோம், தாராளமாக கன்சிடர் பண்ணுங்கள். நல்ல கரெக்ஷனில் இருக்குது பங்கு. ஆல்மோஸ்ட் இன்னைக்கு ஒரு 171 ரூபா வந்து பார்த்தா கரெக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த பங்குலாம் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. நல்ல கரெக்ஷன், அடுத்த சப்போர்ட் பிரேக் ஆச்சுன்னா தாராளமாக உள்ளே போகலாம். ஸோ அதுவரை வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த லெவலில் பை பண்ண நினைக்கிறோம், தாராளமாக பை பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு பார்த்தா டிவிஎஸ் மோட்டார் தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்க பங்கு அடுத்த கட்ட சப்போர்ட்டை பிரேக் ஆகும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பிரேக் ஆகுமான்னு தெரியல. ஸோ நல்ல லெவல் கரெக்ஷன் ஆச்சுன்னா கம்பல்சரி உள்ளே போகலாம். ஸோ அது வரையும் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் கரெக்ஷன் தான் இருக்குது. ஸோ ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. ஒரு 3300 கிட்ட வரட்டும், வந்துச்சுன்னா கம்பல்சரி உள்ளே போகலாம். ஸோ அது வரையும் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா பங்கு ஆல்ரெடி நல்ல பீக்கில் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுறது தப்பே கிடையாது. வெயிட் பண்ணால் தான் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி தெளிவாக முடிவெடுத்து உள்ளே போகலாம். அது வரையும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு ஜைடஸ் லைஃப் தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து ஜைடஸ் லைஃப் வந்து இறக்கியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 912 இன்னைக்கு ட்ரேடிங் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் இப்போ பீக்கில் தான் இருக்குது. ஸோ இன்னும் கரப்ஷன் எதிர்பார்க்குறேன். நம்மளுடைய லெவல் 850 கீழே வரணும். ஸோ அது வரை வெயிட் பண்ணுங்கள். ஸோ நம்ம 850 கீழே தான் பிடிச்சோம். ஸோ அந்த லெவல் வரப்போ தான் நம்ம உள்ளே போகணும். அது வரையும் அவசரப்படாங்க. சப்போர்ட்டை பிரேக் ஆகட்டும். ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ கரெக்ஷன் வந்துட்டு இருக்கு. அகெயின் மேலே போகவும் வாய்ப்பு அதிகம். ஸோ இறங்குச்சுனாலும் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ அந்த இறங்கும்போது நம்ம உள்ளே போகலாம். அது வரையும் வெயிட் பண்ணிவிட்டு பங்கை வாட்ச் பண்ண தான் நமக்கு நல்லது. ஸோ அவசரப்பட்டு இந்த லெவலில் வாங்கினீங்கன்னா அகைன் கரெக்ஷன் கொடுத்தா நம்ம லாஸ் ஆக ரொம்ப ரொம்ப வாய்ப்பு அதிகம். ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஆக்சிஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு கரெக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ இவங்க Q4 ரிசல்ட் வந்ததுலேருந்து நல்ல ஒரு கரெக்ஷன் தான் இருக்குது. ஸோ இந்த கரெக்ஷன் இன்னும் அதிகமாகுமான்னு தெரியல. ஸோ இந்த பேங்கோட செக்டரில் வந்து நிறைய ஒரு இந்த லோன் செக்டரில் பெரிய ப்ராப்ளம்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த ப்ராப்ளம் க்ளோஸ் ஆச்சுன்னா மேபி இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு அதிகம். இல்லை அந்த ப்ராப்ளம் கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சுன்னா அகைன் பார்த்தோன்னா இறங்க ரொம்ப வாய்ப்பு அதிகம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டே நாளைக்கு எப்படி வேணால் மாறலாம். ஸோ நாளைக்கு இன்னும் கரெக்ஷன் கொடுக்க வாய்ப்பு தான் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகுதான் பார்ப்போம். கிரியேட் ஆச்சுன்னா நம்ம உள்ளே போகலாம். நிறைய நம்ம பொறுமையாக பார்த்துட்டு இருக்கலாம்.
ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா இண்டிகோ தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இன்னைக்கு இண்டிகோவும் இறக்கத்தை கொடுத்துருக்கு. ஸோ இன்னைக்கு ஒரு 4465 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இறங்கட்டும், இதெல்லாம் நல்ல பீக்கில் இருக்க பங்கு. ஸோ இதெல்லாம் நம்ம கை வச்சுனா லாஸ் ஆக ரொம்ப ரொம்ப வாய்ப்பு அதிகம். ஸோ நல்ல ஒரு சப்போர்ட்டை பிரேக் ஆகட்டும், அது சப்போர்ட் ஒரு 38. ஸோ அந்த சப்போர்ட் பிரேக் ஆகட்டும், இல்லைன்னா மினிமம் ஃபஸ்ட் சப்போர்ட் வச்சு பிரேக் ஆகட்டும். ஒரு 39 கீழே போச்சுன்னா நம்ம கன்சிடர் பண்ணுறது யோசிக்கலாம். ஸோ அதே வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு ஒரு நியூஸோட உள்ள வந்திருக்கேன். ஸோ என்ன நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த காலாண்டில் 7% சரிவு கொடுத்துருக்கு மாருதி சுசுகி. இருந்தும் பங்குல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ இந்த பங்கு வச்சிருக்கவங்க எல்லாருக்குமே ரூ. 140 ஒரு ஸ்டாக்குக்கு இந்த அமௌண்ட் வந்து டிவிடெண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வச்சிருக்கவங்க எல்லாருக்குமே இந்த அமௌண்ட் கண்டிப்பாக கிரெடிட் ஆகும். ஸோ வெயிட் பண்ணி பாருங்க. ஸோ இன்னைக்கு மாருதி சுசுகி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2.5% இறக்கத்தை கொடுத்துருக்கு. இன்னைக்கு 12,892 வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல பீக்கில் இருக்க பங்கு. ஸோ இந்த பங்கு இந்த லெவலில் நம்ம பங்கு பிடிக்க முடியாது. இன்னும் கரப்ஷன் ஆகட்டும். ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 12,200 கிட்ட வரணும் ஃபர்ஸ்ட் சப்போர்ட். செகண்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு 11,000. அடுத்த சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10,700. ஸோ இந்த சப்போர்ட் வரணும். ஸோ இதில் நம்ம பெரிய பெரிய அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 5 to 10 குவான்டிட்டி அது மாதிரி பிளான் பண்ணுங்களாம். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகட்டும், அது வரையும் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த லெவலில் பிடிச்சா லாஸ் ஆக ரொம்ப வாய்ப்பு அதிகம். இன்னும் கரெக்ஷன் போனப்போ நான் கம்பல்சரி வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். இன்னும் பொறுமையாக வாட்ச் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு பார்த்தோன்னா பிபிஎஸ்சில் போட்டு அடிச்சிருக்காங்க. இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 307 ட்ரேடிங் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ பிபிஎஸ்சில் கன்சிடர் லெவலில் தான் இருக்குது. தாராளமாக கன்சிடர் பண்ணுவாங்க, கன்சிடர் பண்ணலாம். இன்னும் வெயிட் பண்ணுற நினைக்கும், தாராளமாக இறங்கட்டும். ஸோ வெயிட் பண்ணிக்கூட ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும்போது உள்ள போங்க. நம்ம பிடிச்ச லெவல் 271 நல்ல லெவலில் பிடிச்சோம். அகைன் பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல பீக்கில் இருக்குது. அகைன் ஒரு கரெக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ நாளைக்கு இந்த கேண்டல்ஸ்டிக் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ அப் ட்ரெண்ட் மூவ்மெண்ட்ல போதா இல்லை டவுன் ட்ரெண்ட் மூவ்மெண்ட் போதான்னு பாருங்க. மேபி எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு டவுன் ட்ரெண்ட்ல போக வாய்ப்பும் அதிகம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆச்சுன்னா உள்ள போகலாம். அது எதுவும் பொறுமையாக வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு பார்த்தா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்க நிஃப்டி தான். சாரி இன்ஃபி தான். இன்ஃபி பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் கம்பெனி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நல்ல கரெக்ஷன்ல இருக்கு. இந்த மாதிரி கரெக்ஷன்ல மிஸ் பண்ணாதீங்க. ஸோ இன்னைக்கு நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். நல்ல கன்சிடர் லெவல் தான் 1151. ஸோ நல்ல லெவலில் இருக்குது. ஸோ இந்த லெவலில் நீங்கள் விட்டிங்கன்னா அகைன் கிடைக்க ரொம்ப ரொம்ப வாய்ப்பு கம்மி. ஸோ வாய்ப்பு கிடைச்சிருக்கு. கன்சிடர் பண்ணுறத கரெக்டாக தெளிவாக நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் பண்ண வேண்டாம். பட் என்னன்னா இந்த லெவலில் நல்ல லெவல் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஒரு சில நண்பர்கள் நீங்கள் கன்சிடர் பண்ண நினைக்கிறவங்க பண்ணுங்க, தப்பே கிடையாது. ஸோ நல்ல கரப்ஷனில் இருக்குது. ஆல்மோஸ்ட் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ நல்ல ஒரு டிஃப்ரென்ஸில் இருக்குது. நம்ம இந்த மாதிரி தான் பங்குல சூஸ் பண்ணி உள்ளே போகணும். ஸோ இந்த லெவலில் பங்கு பிடிங்க. மிஸ் பண்ணாமல் உங்களை வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுங்க. ஸோ நல்ல கரெக்ஷனில் இருக்குது இன்ஃபோசிஸ். மிஸ் பண்ணாமல் கம்பல்சரி கன்சிடர் பண்ணுங்க. ஸோ எனக்கு அடுத்த பங்கு பார்த்தா எஸ்எல் டெக் தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ சேம் லைக் இன்ஃபோசிஸ் அதிகமாக பை பண்ணாலும் சேம் லைக் இதுவும் ஒரு பக்கம் கன்சிடர் பண்ணுங்க. ஸோ ரெண்டுத்தையுமே பேலன்ஸாக வச்சுக்கோங்க. ஸோ நல்ல லெவல் கரெக்ஷன் கொடுத்துருக்கு. 1199 க்ளோசிங் ஆயிருக்கு இன்னைக்கு. ஸோ நல்ல லெவல் கரெக்ஷன் மிஸ் பண்ணாமல் இந்த பங்கு வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுங்க. ஸோ நானும் இன்னைக்கு கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஸோ நல்ல லெவலில் கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி லெவல் தான் நம்ம பிடிக்கணும். பீக்கில் வாங்கியிருந்தீங்கன்னா ஆவரேஜ் பண்ண நினைக்கும், தாராளமாக ஆவரேஜ் பண்ணுங்க. மிஸ் பண்ணாமல் இந்த பங்கு உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுங்க. ஸோ நல்ல லெவலில் கரெக்ஷன் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு நான் 2 பங்கு தான் நான் மேக்ஸிமம் கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இன்ஃபோசிஸும் எஸ்சிஎல் மட்டும் கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஸோ அது இல்லாமல் யூனியன் பேங்க்கை ஜஸ்ட் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். சப்போஸ் நெக்ஸ்ட் அப்டேட் பண்ணுறேன். சப்போஸ் கன்சிடர் பண்ணுற லெவல் இருந்துச்சுன்னா. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் மெயின் ஃபோக்கஸ் சொல்ல வேண்டிய விஷயத்தில் இந்த 2 பங்கு தான் மெயின். ஸோ இந்த 2 பங்குமே வாட்ச் பண்ணிட்டே இருங்க. நல்ல லெவலில் இருக்குது. மிஸ் பண்ணாமல் கன்சிடர் பண்ணுங்க. ஸோ அகைன் நல்ல வாய்ப்பு வரும். ஸோ அகைன் பார்த்தா ஒரு சில பங்குல வாய்ப்பு வந்தபோது நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த லெவலில் இன்னைக்கு வந்து 2 பங்குல அப்டேட் கொடுத்துருக்கேன். மிஸ் பண்ணாமல் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல லெவலில் பீக்கான பங்கு பார்த்தீங்கன்னா ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் தான். அதானி என்டர்பிரைஸ் அண்ட் கோல் இந்தியா, அதானி பவர். ஸோ டாப் ஒரு 4 கம்பெனி மட்டும் எனக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் 5% அப்டேட் ஆயிருக்கு ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ். அப்புறம் பார்த்தா அதானி என்டர்பிரைஸ் எல்லாமே சரியான பர்ஃபார்மன்ஸ். நம்ம வாங்கின எல்லா பங்குமே நல்ல பீக்கில் இருக்குது. நல்ல ஒரு வேல்யூ நம்ம பை பண்ணோம். ஸோ நல்ல ஒரு அப் அண்ட் மூவ்மெண்ட்ல இருக்குது. ஸோ வாட்ச் பண்ணிட்டே இருங்க. நல்லா இருப்பாங்க. அப்டேட் கொடுத்துட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். கம்பல்சரி நான் யூஸ்ஃபுல்லாக தான் கொடுப்பேன். ஸோ நல்ல பங்குல சூஸ் பண்ணி தான் நான் உள்ளே வரேன். ஸோ இன்றைக்கி நல்ல பங்குல கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல பங்கு நான் கொடுக்க நான் இன்னும் ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு அடுத்த நியூஸோட உள்ளே வரேன். ஸோ இன்னைக்கு அடுத்த நியூஸ் என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த 4ஆம் காலாண்டில் பார்த்தீங்கன்னா இந்த குவார்டர் ரிசல்ட்டில் ஜொமேட்டோ வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய லாபம் இன்க்ரீஸ் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க. 124 கோடி வந்து பார்த்தோன்னா இந்த குவார்டருக்கு வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் என்னுடைய பார்வைப்படி இந்த குவார்டரி மட்டும் தான் அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா 174 கோடி இந்த காலாண்டில் பண்ணியிருக்காங்க. பிஃபோர் காலாண்டில் வந்து 102 கோடி பண்ணியிருக்காங்க. பட் ஈரான் செக் பண்ணும்போது இவங்க வந்து லாஸ் தான் ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க. 366 ரூபா பார்த்தீங்கன்னா 366 கோடி வந்து இந்த ஈரான் பண்ணியிருக்காங்க. போன ஈரான் 527 க்ளோஸ் பண்ணியிருக்காங்க.
ரெண்டுமே கம்பேரிசன் பண்ண உங்களுக்கே தெரியும் செம்ம லாஸ்ல இருக்கு. ஸோ நம்ம பங்குலாம் வெயிட் பண்ணி உள்ள போங்க, அவசரப்பட வேண்டாம். இதெல்லாம் நல்லா லாஸ்ல போயிட்டு இருக்கு பங்கு. ஸோ நல்ல டிஃபரன்ஸ் கிடைச்சது. இதெல்லாம் ஷார்ட் டேர்ம் ட்ரை பண்ணுங்க. இல்லை ஸ்விங் ட்ரேட் யூஸ் பண்றவங்களுக்கு தாராளமாக இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஷார்ட் டேர்முக்கு வித்துட்டு வெளியே வர பாருங்க. அது மாதிரி தான் அதில் ப்ராஃபிட் பார்க்க முடியும். சில பங்கு இன்னைக்கு கரப்ஷன் 1% கிட்ட கரப்ஷன் தான் போயிருக்கு. ஸோ பெரிய லெவல் பர்ஃபார்மன்ஸ் கிடையாது. ஸோ நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருந்தால் நம்ம உள்ள போகலாம். இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸை உள்ள போயிட்டு மாட்டிக்காதீங்க, லாஸ் ஆக ரொம்ப ரொம்ப வாய்ப்பு அதிகம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே ரெஃபர் பண்ணுங்க. ஒரு பேசிக் புரிதல் எல்லாருமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் கொடுத்துருக்கேன். ஸோ ஷேர் மார்க்கெட்னா என்ன, எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும், ஸோ நம்ம மணியை எப்படி நம்ம கேபிட்டலில் ப்ரொவைட் பண்ணணும், எல்லாமே உங்களுக்கு கிளியராக கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் அண்ட் கமெண்ட் சப்ஸ்கிரைப் கொடுங்க. ஸோ எல்லா நண்பருக்குமே ரொம்ப நன்றி.